நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 சூத்திரம் உண்டாவதாக. ஆமீன். நீங்களா கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கிறது. ஆமீன். ஆமாம், நம்ம இன்னைக்கு ஆதியாகமும் முழுதும் 50 அதிகாரத்தையும் ஆவியானவர் நம்மளுக்கு அழகாக சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க இல்லைங்களா? ஆமாம், நம்ம சிருஷ்டிகர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம நல்லா பார்த்தோம் இல்லைங்களா? அது மட்டும் இல்லை, ஒரு நமக்கு இரட்சகராய் மனிதனாய் மட்டும் நம்மக்கிட்ட நேசமாக இல்லை. ஒரு சிருஷ்டிகர்த்தராக இருக்கும் போதே நம்மளோட அவ்வளோ நேசத்தில் பாசத்தில் இருந்தாங்க. அதனால தான் ஒரு மனிதனாகவே வரவும் விருப்பப்பட்டாங்க அப்படின்றத நம்ம ஆழமான ஒரு அன்பை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? ஆமீன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பழைய ஏற்பாட்டில் முதல் ஆகமம் ஆதி ஆகமத்தை பார்த்தோம். இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் மத்தேயு நம்ம தியானிக்கலாம். அப்போ தான் சிருஷ்டிகர்த்தரும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்ம அப்படியே மேட்ச் பண்ணி பார்க்க முடியும். அதனால் நம்ம இப்போ நேரம் எங்கே போகலான்னா மத்தேயுக்கு போகலாம். ஆவியானவர் நம்மளுக்கு என்ன அதில் கற்றுக் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். நம்ம சிருஷ்டிகர்த்தரும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவும் வேற இல்லை, ஒன்று தான் அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு தான் நம்ம இப்போ நேராக மத்தேயுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம யாத்திராகமம் பார்க்கலாம். அப்படியே நம்ம பார்த்தா தான் ரெண்டுமே சிருஷ்டிகர்த்தரும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வேற இல்லை, ஒன்று அப்படின்னு தெரியும். அதிலே அவங்க சிருஷ்டிகர்த்தருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் தான். அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஆவிதான், ஆவியானவர் அப்படின்றதையும் நம்ம வேதத்தில் ஆழமான சத்தியத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமாம், நம்ம ஏசப்பாவோட நேசமும் பாசமும் தாகமும் நமக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும். நம்முடைய செல்வம் மீன்மெல்லாம் என்னது? நம்ம ஏசப்பாவோட அளவில்லாத மனதுருக்கும் கிருபை தான் நமக்கு செல்வமும் மேன்மையும். தெளித்தேன் தெவிட்டாத மதுரம், அதெல்லாம் என்னது? பேரின்பம். இன்பம் இல்லை, பேரின்பம். மதுரம் இல்லை, அதி மதுரம். தேன் இல்லை, தெளித்தேன். இதெல்லாம் யார்கிட்ட கிடைக்கும்? நம்ம ஏசப்பா கிட்ட தான். அல்லேலூயா. ஆமென். ஏசப்பா வசனத்தை தியானிச்சாலே சந்தோஷம்தான் நமக்கு இல்லை? தாவி சொல்லுவாங்க பாரு, அது கொழுமையான பதார்த்தத்தை சாப்பிடுகிற அந்த சந்தோஷத்தை காட்டிலும் உம்முடைய சமூகமும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய வார்த்தையும் அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது எங்களுக்குன்றது இல்லைங்களா? ஆமாங்க, அதெல்லாம் அனுபவிக்கணும் நம்ம. தாவீது சொன்னதெல்லாம் எவ்வளோ உண்மை. சிருஷ்டிகர்த்தரா தெரிஞ்சுக்கிட்டே அவர் அவ்வளோ தேவனை மகிமைப்படுத்துறாருன்னா நம்ம சிருஷ்டிகர்த்தராகவும் நம்ம ருசிக்கிறோம், நம்ம இரட்சகராகவும் அவர் அன்பை ருசிக்கிறோம். ஆவியானவராக ட்ரிபிளாக நம்ம என்ன பண்ணுறோம்? கர்த்தரை நம்ம ருசிக்கிறோம். அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கணும் பாருங்க. அதை விட அதிகமாக அவர் நல்லவர் என்பதையும் அவர் அன்பானவர் என்பதையும் நம்ம அதிகமாக ருசிக்கணும். அல்லேலூயா. ஆமென். புதிய ஏற்பாட்டில் மத்தேயுல நமக்கு என்ன ஆவியானவர் சொல்லி தராங்க, கற்று தராங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆமென். மத்தேயு 1ஆம் அதிகாரம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அதாவது ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் உள்ள தலைமுறைகள் 14 தலைமுறைகள். 14வது தலைமுறையில தான் தாவீது பிறக்கிறாங்க. இடையில தாவீதின் காலத்திலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போறது 14 தலைமுறை. அதுக்கப்புறம் தான் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன ஏசையா, எரேமியா, எசேக்கியேலு, நெகேமியா, எஸ்ரா இவங்கெல்லாம் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க மூலியமா கர்த்தர் என்ன பண்றாங்க? சொல்லிட்டே இருக்காங்க.
அடிச்சுட்டே இருக்காங்க. ரொம்ப மோசமான நிலையில் வந்துட்டு இஸ்ரேல் தேசம் போயிடுச்சு. எகிப்துலேருந்து வந்ததுக்கப்புறம் எதெல்லாம் கர்த்தர் செய்ய வேண்டாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சு தேவனுடைய பிள்ளை, தெரிந்தெடுத்துக்கப்பட்ட பிள்ளைங்கன்ற ஒரு வித்தியாசமே இல்லாமல் உலகத்தாருக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் டோட்டலாக உலகத்தாராக மாறி இருந்தாங்க இஸ்ரவேலர்கள். அந்த ஏசையா, எரேமியா, எசேக்கியேல் காலத்துலலாம் அப்படி மாறிட்டு இருந்தாங்க. இப்போ எவ்வளோ கர்த்தர் சொல்லிகிட்டே இருக்காரு. கர்த்தர் அவங்க மற்ற தேசத்துக்கு உங்களை அடிமையாக கொடுத்துட போகிறாரு, நீங்கள் அடிமையாகிட போகிறீங்க, அதனால் உங்கள் பாவத்தை விடுங்க, அந்நிய ஜாதியரோட பெண் எடுக்காதீங்க, பெண் கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க விருத்த சேதனத்தையே கூட விட்டுட்டு விருத்த சேதனம் இல்லாதவங்களோட பெண் எடுக்க, அது மாத்திரம் உள்ள அநேக நம்ம பார்த்தாக்கா தெரியும், எல்லாம் கல், மண், செடி எல்லா இடத்துலையும் நீ விபச்சாரம் செஞ்ச அப்படின்னு இருக்கும். அப்படின்னா விக்கிரக ஆராதனை செஞ்சுருக்காங்க. அந்நிய தேவனை அவங்க தெய்வமாக நினச்சிருந்துருக்காங்க. கர்த்தர் ஒருவரே தேவன்றதை விட்டுட்டு எல்லாரும், ஏன்னா எல்லார்கிட்டையும் பொண்ணு வாங்குறாங்க, பொண்ணு கொடுக்குறாங்கல்ல, எல்லா ஜாதியரோடும் சம்பந்தம் கலந்துக்கிறாங்க. அப்போ அவங்க யாரோட சம்பந்தம் கலக்குறாங்களோ அவங்க கிட்ட பொண்ணு கொடுக்குறாங்க, சம்பந்தை ஆகுறாங்க இல்லையா. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்யணும் இல்லை. அவங்க நல்லது கெட்டது இவங்க போகணும், இவங்க நல்லது கெட்டதுக்கு அவங்க போகணும். அப்போ என்ன பண்ணணும், எல்லாம் ஒன்னாவே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்நியர்கள் செய்யற சடங்குகள் எல்லாவற்றிலும் என்ன பண்றாங்க, கலந்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் விட்டு தூரமா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போயிருக்கிறாங்க. முன்னாடியே கர்த்தர் சொல்லி தான் ஒரு காரியத்தையும் செய்வார். பாபிலோன் தேசத்துக்கு நீ சிறைப்பட்டு போவ, அது 70 வருஷம் போய் அடிமையா இருப்பீங்கன்னு சொல்லி கூட அது யாரும் கேட்காததுனால என்ன பண்றாரு கர்த்தர், 70 வருஷம் பாபிலோனுக்கு அடிமைகளா போகப்படுறாங்க. அதுல போனவங்க தான், பாபிலோனுக்கு அடிமைகளாய் சிறைப்பட்டு போனவங்க தான் மொர்தகாய், எஸ்தர், தானியேல். இவங்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் ஒரு 17 வயசுல அரண்மனைக்குள்ள போறாரு. யாரு, இந்த பக்கம் தானியேல் போறாரு, இந்த பக்கம் மொர்தகாய் போறாரு, இந்த பக்கம் எஸ்தர் போறாங்க. அந்த பாபிலோன் தேசத்துல அந்த காலகட்டத்தில் ஒன்றா வாழ்ந்துங்க இவங்கெல்லாம். அது ஒரு 14 தலைமுறைகள். அதுக்கப்புறம் ஏசையா, எசேக்கியேல், எரேமியா அதெல்லாம் போய் செக் பண்ணி படிக்கிறாரு தானியேல். இப்போ எரேமியா சொன்னது தெளிவாக தெரியுது, 70 வருஷத்துக்கு அப்புறம் நான் திரும்பவும் என்ன பண்ணுவேன், என்னை நோக்கி ஜெபிக்கும் போது, யாராவது மனமாறி என்னை ஜெபிக்கும் போது கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன், அதையும் சொல்லிடுறாரு கர்த்தர். அவர் கோவப்பட்டு கடத்தின்னு போகிறதையும் சொல்கிறாரு. யாராவது ஒருத்த வருந்தி தன் தவற்றை உணர்ந்து அவரை நோக்கி பார்க்கும்போது அப்போ என் மனசை இறங்குன்றதும் சொல்கிறாரு. தானியேல் படிச்சுட்டு நீங்கள் 70 வருஷம்னு சொன்னீங்களே, இது 70 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் என் ஜனங்களை நீங்கள் விடுதலை ஆக்கலையே அப்படி சொல்லிட்டு, பாவம் அவர் எந்த தப்பும் செய்யலை தானியேல். சின்ன பிள்ளையா கடத்தின்னு வரும்போது கூட வந்தவர் தான். ஆனால் அவர் சொல்கிறார், எங்கள் பாவம், ஏன் பாவம், எங்களுடைய பாவத்தை. அதுதான் தெய்வ பிள்ளைகளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு குணாதிசயம். நம்ம பிதாக்கள் செய்கிறதும் அவங்க தானே செஞ்சாங்க, நமக்கு என்ன, நம்ம சின்ன பிள்ளைய கடத்தி வந்தோம் அப்படி என்ன இல்லை பாருங்க. எங்கள் தவற்றை, எங்கள் அக்கிரமத்தை மன்னிச்சிடுங்க, எங்கள் மேலே கிருபையா இருங்க, எங்கள் மேலே இரக்கமாயிருங்க அப்படின்னு தானியேல் ஜெபிக்கிறாரு. ஒருத்தர் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு எவ்வளோ நீதிமான் ஜெபம் பாருங்க. அதனால தான் ஒரு தேசத்தையே என்ன பண்ணுறாரு நினச்சி மொத்தமாக எல்லாரையும் என்ன பண்ணுறாரு, திரும்ப இஸ்ரேல் தேசத்துக்கு அந்த அங்கே இருக்கிற ராஜா கோரேஸ் ராஜா அவன் என்ன பண்ணுறான், அனுப்பி வைக்கிறது நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா.
ஆமே. அந்த மாதிரி அங்கே வந்து ஏன்னா இந்த பாபிலோன் சிறைப்பட்டு போன காலம் முதல் அப்படின்றதுனால இதை கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்க்குறோம் இல்லையா. அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கர்த்தர் வந்து உடனே இந்த தப்பு செஞ்ச நான் உனக்கு வந்து தண்டிக்கிறேன் அப்படின்லாம் செஞ்சதே கிடையாது. எந்த இடத்துலையும் நம்ம செய்ய போகிறதுக்கு முன்னாடியும் சில எச்சரிக்கையை கொடுப்பார், இதை செய்யாதீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம செய்கிற நல்லதுக்கும் நீ இப்படி செஞ்சினாக்கா நீ இப்படி இருப்ப, அதையும் நம்மளுக்கு வந்து பூஸ்ட் பண்ணுவாங்க, தட்டி கொடுப்பாங்க. தட்டி கொடுத்தும் சொல்லுவாங்க, இப்படி அடித்து சொல்லுவார் கர்த்தர். ரெண்டுமே அன்பு தான் இல்லையா. ஆமே. அப்போ அங்கே அது மாதிரி அங்கே அந்த அப்போ 42 தலைமுறைகள். மத்தேயு 1:18 இயேசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்திலே உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெறுமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. ஆமே. மரியாள் வந்து கர்ப்பமாகிறது யோசேப்புக்கு தெரியுது இல்லையா. நமக்கு வந்து லூக்கால வந்து கப்ரியேல் வந்து சொல்கிறாரு, நீ கர்ப்பமாக இருக்க அப்படின்னு. ஐயோ, நான் புருஷனை அறியனே, எனக்கு எப்படி நான் எப்படி கர்ப்பமாக இருக்குது அப்படின்னோடனே, பரிசுத்த ஆவியானவரால் நீ கர்ப்பமாவ வந்து அவருக்கு நீ இயேசுன்னு பேர் வைக்கணும். அவர் உலக ஜனங்களின் பாவங்களை நீக்கி என்ன பண்ணுவார், ரட்சிப்பார் ஜனங்களை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, இதோ ஆண்டவருக்கு நான் அடிமை அப்படி சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரேயர் ஒன்று பண்ணுவாங்க லூக்கால. அடிமையான எனக்கு கர்த்தர் இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரே அப்படின்னு. ஏன்னா அந்த காலத்தில் வந்து நம்ம வந்து மோசே, தீர்க்கதரிசிகள், சங்கீதத்தில் எல்லாத்துலேயுமே ஏசப்பா வந்து கர்த்தர் வந்து மனிதனாக பிறப்பார், மெஸ்ஸியாவாக வருவார் அப்படின்னு வேதத்தில் இருக்குது இல்லைங்களா. நம்ம அதெல்லாம் பார்த்தோம். இப்போ மெயினாக ஏசையா 7:14 இல்லையா, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவர் தான் வந்து ரட்சகர் இல்லை. ஏசையா வந்து தெளிவாக சொல்வார். அதை அடையாளம் என்ன, கன்னிகை, கல்யாணம் ஆகாத ஒரு கன்னி, குழந்தை பிறக்க முடியாதுல்ல ஒரு கன்னிக்கு, ஆனால் அவள் குழந்தை பிறப்பா, அதுதான் அடையாளம். உலக ரட்சிகர் அவர் தான் அப்படின்ற அடையாளம் அதுதான். மரியாள் சொல்லும் போது யோசேப்பு கிட்ட இது என்ன பண்ணல, யோசேப்பு நம்பலை. ஏன்னா ஒரு ராஜா, அவர் யூதருக்கு ராஜாவாக தான் பிறக்கணும் இல்லையா. மோசேயார் ராஜா, லட்சக்கணக்கான வழி நடத்திட வந்த ராஜாவோட பெரிய ராஜா யாரு, மோசே இல்லைங்களா. அதான் மாதிரி பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள், பெரிய பெரிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தில் தான் என்ன பண்ணணும், ராஜா பிறக்கணும். இவங்க வந்து ஒரு சாதாரணமான ஒரு குடும்பம், சொல்லிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு வசதியோ படிப்பறிவோ அந்த அளவுக்கு இல்லாமல் அதை மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் கண்ணியமான குடும்பம். யோசேப்பு குடும்பம் வந்து எளிமையான குடும்பமே தவிர அவங்க கண்ணியமாக வாழ்ந்திருக்கிற குடும்பம். யோசிப்பான் நீதிமான் மட்டும் இல்லை, கர்த்தருக்கு பயந்தவர், சத்தியம் தெரிஞ்சவர். யோசேப்பு வந்து அவர் வந்து எளிமையாக இருந்தாலும் அவர் வந்து வேதத்தை ஆழமாக அறிந்தவர், ஆழமாக தெரிஞ்சு வச்சிருந்தவர் யோசேப்பு. அதனால் அவருக்கு தெரியுது, இது எப்படி, இது நம்மக்கிட்ட வந்து எப்படி, நம்ம வந்து ஒரு ஏழ்மையாக இருக்கிறோமே, எளிமையான இடத்துல வந்து எப்படி ஒரு ராஜா பிறப்பார்,
ஒரு பெரிய பெரிய ராஜா கிட்ட தானே பிறக்கணும். அது மாதிரி ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் தான் என்ன பண்ணியிருக்கணும், ஏசப்பா பிறக்கணும் இல்லையா அப்படின்னு நினச்சி நீ ஒரு வேதத்தின் மணி அப்படிதான் அப்படின்னு நினச்சிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, நம்பாதனால யோசேப்புக்கிட்ட தேவ தூதர் வந்து கப்ரியேல் தூதர் மரியாள் கிட்ட வந்து அதே தூதர் வந்து யோசேப்பிட்ட சொல்கிறாரு, நீ வந்து சந்தேகப்படாத, மரியாள் சொல்கிறது உண்மை, மரியாள் சொல்கிறது நம்பு, நான் தான் மரியாள் கிட்ட வந்து இந்த உண்மையை சொன்னேன் அப்படின்னு ஏசாயா சொன்னதை வசனத்தை சொல்கிறாரு. அதை சொன்னதுக்கு அப்புறம்தான் யோசேப்பு நம்புறாரு. அதுக்கு முன்னாடி நம்பலை. அந்த வசனத்தை ஏசாயா சொன்னதை அந்த வசனத்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் விசுவாசிக்கிறார். ஏன்னா வேதத்தில் அது இருக்குது. அப்போ யோசேப்பு வேதத்தை நல்லா அறிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லைங்களா. ஆமேன். அப்போ அந்த ஏசப்பா பிறக்கிறவர்லேயும் மரியாதை அவர் வந்து தொடலை அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. ஏசப்பா பிறந்ததுக்கு அப்புறம்தான் அவருக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க. இந்த வசனத்தை சொல்லி தான் எங்கள் அப்பாவை நான் ரட்சிப்புக்குள்ளாக நடத்தினேன். இந்த வசனங்களை சொல்லி தான் ஏசப்பாவுக்கு அப்புறம் எங்கள் அப்பா நினச்சிருந்தாரு மரியா வந்து ஏசப்பா பிறந்ததுக்கு அப்புறம் கன்னியாவே இருந்து கன்னியாவே அப்படியே பரலோகம் போயிட்டாங்க அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கெல்லாம் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆர்சி சர்ச்சில் ஃபாதருங்கெல்லாம். ஆனால் வேதத்தை வாசித்ததுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா கிட்ட நான் படித்து காமிச்சேன். மார்க்கு 6ஆம் அதிகாரத்துலலாம் அழகாக தெளிவாக போட்டிருக்கோம். ஏசப்பா பிறந்ததுக்கு அப்புறம் பிறந்த 4 சகோதரர்கள் சகோதரிகள் பேரெல்லாம் போட்டு அதை எங்கள் அப்பாட்ட நான் படித்து காமிச்சேன். எங்கள் அப்பா பைபிள் வந்து விசுவாசிப்பார், ரொம்ப நம்புவார். அப்படியே அதில் இருக்கிறது ஒன்று சத்தியம்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியும். நான் எப்போ அந்த பைபிள் படித்து, அதுவும் ஆர்சி நான் வச்சுருக்கிற பைபிள் இல்லாமல் ஆர்சி பைபிள் எடுத்து அதில் படித்து காமிச்சேன் எங்கள் அப்பா கிட்ட. அப்பா தான் எங்கள் அப்பா நம்பி என்ன பண்ணாங்க, ஏசப்பா மாதிரி மரியாளுக்கு பூஜை பண்ணுறத, அதாவது சாம்பிராண்டி போடுறது, வத்தி ஏற்றுறது, மாலை போடுறது, இது மாதிரியே இல்லாமல் அந்த சுர்வத்தெல்லாம் விக்கிரக ஆராதனை எல்லாத்தையும் எடுத்தார் எங்கள் அப்பா. எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஏசப்பா ஒருத்தர் தான் தெய்வம் அப்படின்னு எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த சத்தியமெல்லாம் நமக்கு கையில் வச்சிருந்து கூட நிறைய பேர். அதனால நம்ம ஆர்சி சபையில் இருக்கிறவங்களுக்காக கூட நம்ம கட்டாயம் ஜெபிக்கணும். ஏன்னா வேதத்தில் இருக்குது இந்த காரியங்கள். இருந்தும் கூட மாதாவை வந்து ஏசப்பாவுக்கு சமமாக வச்சு தெய்வமாக என்ன பண்ணுறாங்க, பூஜிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. அப்படி செய்யக்கூடாது அப்படின்றத இப்போ வந்திருக்கிற போப் வந்திருக்காங்கல்ல, லியோ போப் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அது ஏசப்பா மாத்திரம்தான் ரட்சகர், நம்மளை பாவத்திலேருந்து ரத்தம் சிந்தி நமக்கு வந்து ரட்சகராக அவர் மட்டும்தான் தெய்வம், நமக்கு மரியாள் இல்லை அப்படின்னு வந்து நம்ம போப்பையா இப்போ வந்தாங்கல்ல அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா, ஆமே. இதுவே மிகப்பெரிய ஒரு எழுப்புதலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம். அல்லேலூயா, ஆமே. அப்போ அதுக்கப்புறம்தான் வந்து யோசேப்பு மரியாதை தன் மனைவியாக ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, ஏசப்பா பிறந்ததுக்கப்புறம் ஏசுன்ட்டு கப்ரியேல் தூதன் சொன்ன மாதிரி ஏசுன்னு சொல்லி பேரை வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, ஆமென். பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு.